எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். விஷ்ணு சிலையை சீரமைக்க தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தெரிவித்த கருத்தால் எழுந்த சர்ச்சை. அனைத்து மதங்களையும் மதிக்கிறேன் என தலைமை நீதிபதி விளக்கம். பிரபல நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் காலமானார். உடல்நலக் குறைவால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலன் இன்றி உயிர் பிரிந்தது. வாக்கு திருட்டு குறித்து ராகுல் பொய்யான கதைகளை பரப்புகிறார் என அமித்ஷா குற்றச்சாட்டு. ஊடுருவல்காரர்களை ஆதரிக்கவே இதுபோல செய்வதாகவும் விமர்சனம். திமுகவை திட்டினால் RSS கைக்கூலி என்றும், விஜயை திட்டினால் திமுக கைக்கூலி என்றும் ஏன் கூறுகிறீர்கள்? சீமான் காட்டம். திமுகவுடன் வைத்துள்ளது கூட்டணி அல்ல, அதையும் காட்டிலும் புனிதமானது. கமலஹாசன் விளக்கம். இனி விரிவான செய்திகள். பிரபல நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 46. சென்னையில் நேற்று ஷூட்டிங்கின் போது மயங்கி விழுந்த அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வென்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சற்று முன் அவரது உயிர் பிரிந்தது. இவர் விஸ்வாசம், மாரி, வேலைக்காரன், புலி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் உள்ள ஜவாரி கோவிலில் சேதமடைந்த விஷ்ணு சிலையை மீட்க கோரிய வழக்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தெரிவித்த கருத்து சர்ச்சையானது. விளம்பரத்திற்காக வழக்கு தொடரப்பட்டதாகவும், அவ்வளவு பெரிய விஷ்ணு பக்தராக இருந்தால் சிலையை சீரமைக்க உங்கள் கடவுளிடமே கேளுங்கள் என மனுதாரரிடம் தலைமை நீதிபதி தெரிவித்ததாக தகவல் வெளியானது. இது சர்ச்சையான நிலையில் அனைத்து மதத்தையும் மதிப்பதாக தலைமை நீதிபதி விளக்கமளித்திருக்கிறார். தனது கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். வாக்கு திருட்டு குறித்து பொய்யான கதையை ராகுல் காந்தி பரப்பி வருவதாக அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் பேசிய அவர், ராகுல் காந்தி உட்பட ஒட்டுமொத்த காங்கிரசாரும் வங்கதேசத்தில் இருந்து வரும் ஊடுருவல்காரர்களை காப்பாற்றும் வேளையில் ஈடுபட்டிருப்பதாக அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் இந்திய இளைஞர்களுக்கு பதில் ஊடுருவல்காரர்களுக்கு ராகுல் வேலைவாய்ப்பு அளிப்பதாகவும் அவர் விமர்சித்திருக்கிறார். திமுகவை திட்டினால் RSS கைக்கூலி என்றும், விஜயை திட்டினால் திமுக கைக்கூலி என்றும் ஏன் கூறுகிறீர்கள் என சீமான் காட்டமாக கேட்டுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீமானுக்கு பணம் கொடுத்தீர்களா என முதலமைச்சரிடம் ஏன் கேட்பதில்லை என ஆவேசமாக பேசினார். இப்படி ஒரு மனநிலையை பதிய வைத்துள்ளீர்கள் என்றும் சீமான் கூறியுள்ளார். மகளிர் உரிமை தொகை விரிவாக்க திட்டத்தில் விண்ணப்பித்துள்ள பெண்களுக்கு எப்போது அந்த தொகை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இதற்கான அறிவிப்புக்கு அவர்கள் காத்திருக்கின்றனர். இந்நிலையில் தங்களது விண்ணப்பம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள உங்களுடன் ஸ்டாலின் இணையதளத்திற்கு சென்று தங்கள் பெயர், செல்போன் எண்ணை பதிவு செய்து அப்டேட்டை தெரிந்து கொள்ளலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திமுகவுடன் வைத்துள்ள உறவு கூட்டணி அல்ல என்றும், அதையும் தாண்டி புனிதமானது என்றும் மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். கட்சி ஆலோசனை கூட்டத்தில் பேசிய கமலஹாசன், ஆசியாவிலேயே முதல் மைய கட்சி மக்கள் நீதி மய்யம்தான் என தெரிவித்துள்ளார். மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமித்ஷா EPS சந்திப்பு அனைவருக்கும் தெரியும் என்பதால் EPS முகத்தை மூட வேண்டிய அவசியம் இல்லை என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அந்த வீடியோவில் அது மாதிரி தெரிந்திருக்கும் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். EPS தனது முகத்தை மறைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன என்றும் அண்ணாமலை கேட்டிருக்கிறார். TNPSC குரூப் 2 2A ஹால் டிக்கெட் வெளியானது. TNPSC குரூப் 2 தேர்வுகள் செப்டம்பர் 28ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேர்வில் சார் பதிவாளர், வனவர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், முதுநிலை வருவாய் ஆய்வாளர் உள்ளிட்ட 645 இடங்களை TNPSC நிரப்பவுள்ளது. OPS, சசிகலா, தினகரன் ஆகியோரை சமாளிக்க முடியாமல் EPS திணறுவதாக கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதை அரசியல் ரீதியாக மட்டுமே தீர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்காக மறைந்த தலைவர்களை பலிகடா ஆக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மறைந்த முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்ற EPSன் கோரிக்கையை குறிப்பிட்டே கிருஷ்ணசாமி இவ்வாறு கூறியுள்ளார்.
பாகிஸ்தான் சவுதி அரேபியா இடையே பரஸ்பரம் பாதுகாப்பு உடன்பாடு கையெழுத்தாகியுள்ளது. இதன்படி ஒருவர் தாக்கப்பட்டால் மற்றொருவர் உதவிக்கு செல்ல வேண்டும். இந்நிலையில் தேசிய மற்றும் பிராந்திய பாதுகாப்பு சூழ்நிலை அடிப்படையில் நிலைமை உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. மேலும் அனைத்து வழிகளிலும் நாட்டின் நலன் பாதுகாக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. செல்போனில் மூழ்கி பெண்கள் தங்கள் குடும்ப உறவுகளில் சிக்கல்களை ஏற்படுத்திக் கொள்வதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. ஒரு காலத்தில் விலை உயர்ந்த பொருளாகவும் ஆடம்பர பொருளாகவும் கருதப்பட்ட செல்போன் இன்று பாமரர்கள் கையிலும் வலம் வருகிறது. அதேவேளையில் தொழில்நுட்ப அடிப்படையிலும் தொழில் ரீதியாகவும் அத்தியாவசிய தேவையாகவும் மாறிவிட்டது. ஆனால் சிலர் நாள் முழுவதும் செல்போனில் மூழ்கி விடுகின்றனர். இதன் காரணமாக மனச்சோர்வு, கவனச்சிதைவு, தூக்க பாதிப்பு உள்ளிட்டவை ஏற்படுகிறது. பெண்கள் தங்கள் கணவரிடம் பேசுவதை கூட தவிர்த்து குடும்ப உறவில் சிக்கல்களை ஏற்படுத்திக் கொள்வதாகவும் மனநிலை நிபுணர்கள் கூறுகின்றனர். ஒரு வழியாக மதராசி திரைப்படம் தட்டு தடுமாறி 100 கோடி ரூபாய் வசூலை எட்டியிருப்பதாக தெரிகிறது. சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவான மதராசி திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றுள்ளது. அதேவேளையில் முதலில் வசூலில் பரபரப்பாக பேசப்பட்டாலும் பின்னர் தட்டு தடுமாறியது. இந்நிலையில் ஒரு வழியாக 100 கோடி ரூபாய் வசூலை எட்டியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் காலை 10 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.